அல்ஹம்துலில்லாஹ். Praise be to God. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்குரியது. வஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். And I bear witness that there is no other God except the one true God. மேலும் நான் சாட்சி பகர்கிறேன், உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்று. அல்ஹம்துலில்லாஹ். போன டியூஸ்டே நம்ம மிராக்கிள்ஸ், அதற்கு முன்னாடி ரஷாத் சொல்ற மெயின் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, நம்ம இப்ப இருக்க ஜெனரேஷன் மக்கள் வந்து எவ்வளவு ஃபார்ச்சுனேட், எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா முந்தைய தலைமுறைகளுக்கு அந்த நம்பிக்கையாளர்கள் அல்லாஹ் காட்டின ஒவ்வொரு மிராக்கிள்ஸுமே பர்டிகுலர் டைம், அந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு சில நொடிகள். உதாரணத்துக்கு இப்ப மோசஸ் வந்து அவரோட தடியை வந்து கீழே போடும்போது அது பாம்பா மாறுது. அதை கேக்குறாங்க, அது எவ்வளவு நேரம் இருந்தது? ஒரு ஃபியூ நிமிட்ஸ் தான் இருந்துச்சு. அதை எத்தனை பேர் பார்த்தாங்க? அப்போ அந்த ஃபேரோட பேலஸ்ல ஒரு சொற்பமான மக்கள் பார்த்தாங்க. அந்த மாதிரி அதே மாதிரிதான் ஜீசஸ்க்கும். அவரு டெட் பர்சனை வந்து அவர் ரிவைவ் பண்றாரு, இறந்த மனிதனை உயிர்ப்பிக்கிறாரு. அதை நோக்கி இதே சேம் பாயிண்ட் சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு அல்லாவால் அருள் பாலிக்கப்பட்ட அல்லாஹ் சுபானத்தை நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த 19 மாபெரும் அற்புதம் இடத்தாலேயோ காலத்தாலேயோ அழியாதது, என்றென்றும் இழைச்சி நிற்கக்கூடிய ஒரு மாபெரும் அற்புதம். அதை நம்ம பெற்று, அதை நம்ம உணர்ந்து அல்லாவின் பாதையில நம்ம சார்ந்து, அல்லாஹ் மட்டும் சார்ந்து இருக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். அதை சம்மரைஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சூரா 41 வசனம் 53ல அதோட படிச்சிடுறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு மாபெரும் முன் அறிவிப்பு. விளிம்புகளிலும் மேலும் அவர்களுக்குள்ளேயும் இது சத்தியம்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும் வரை நமது சான்றுகளை நாம் அவர்களுக்கு காட்டுவோம். அனைத்து விஷயங்களும் ஒரு சாட்சியாக உம்முடைய இரட்சகர் போதுமானவர் அல்லவா? ஸோ அல்லாஹ் இந்த என்ன சொல்றாங்க, கண்டினியூஸ்லி I will increase my evidence until everyone believes that this is truth. இது நம்ம சத்தியம்தான் என்றது அடையாளம் காண்றால் அந்த நொடி வரைக்கும் தொடர்ந்து அல்லாஹ் வந்து அவங்களோட அத்தாட்சிகளை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்றாங்க. அது அல்லாஹ்வுத்தால நடைமுறைப்படுத்தி ரஷாத் நம்ம காமிக்கிறாரு. அந்த எண்ணற்ற 19 எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னோம் உங்கள்கிட்ட. இந்த சூரா காஃப், அந்த கியூ வச்சு இன்டெலிஜென்ட் ஆனது மொத்தம் 57 கியூ இருக்கு. அதே மாதிரி மொத்தம் 2 சூறா இருக்கு. ஸோ இப்ப 57 நம்ம கூட்டும் போது 114 இந்த இடத்துல வருது. ஸோ இந்த இடத்துல கியூ, அந்த காஃப்ங்கிறது குரானுக்கு ஸ்டாண்ட்ஸ் ஆகுது. ஸோ குரான்ல மொத்தம் 114 சூறா. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம தெரியும். அல்லாஹ் என்ற வேர்டு வந்து 2698 டைம்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற 19 அல்லாவோட சிக்னேச்சர்ல ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வருது. ஆனா தொடர்ந்து இதெல்லாம் நம்ப மறுப்பவர்கள் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க, கோஇன்சிடென்ஸ். இது அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல அல்லாஹ் மீது பயபக்தி கொண்டு அல்லாஹ் அஞ்சிய மக்கள், அந்த நெஞ்சங்கள் வந்துட்டு நம்பிக்கையாளர்கள் நெஞ்சங்களுக்கு உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ இது மூலயமா அல்லாஹ் 2 பேரையும் வெளிக்காட்டுறாங்க. ஸோ சர்டன் லைஃப், இந்த பர்டிகுலர் லைஃப் மூமெண்ட்ல அல்லாஹ் 2 பேரையும் கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி பிரிச்சு காட்டுறாங்க. அது ஒரு சிறப்பான கண்ணோட்டம். அது நம்ம அதுல தொடர்வோம். அதுல இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இட்ஸ் த preliminary information that you have is that 114 சூராஸ் இந்த குரான். நமக்கு அடிப்படையில ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் வந்து இந்த குரான்ல குறிப்பிட்ட 114 சூரா. அதுல நம்ம கிளியரா பார்க்கும்போது 29 சூறாக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்காங்க, இனிஷியல் கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரா 2 அல் பக்ரால அலிஃப் லாம் மீம். ஸோ அந்த மாதிரி இனிஷியல் உள்ள சூறா வந்து எண்ணிக்கை மொத்தம் 29. The first initial, as you know, is in Surah 2 verse number 1. நான் சொன்ன மாதிரி முதல்ல இனிஷியல் கொடுத்த இடப்பட்ட இடம் வந்துட்டு சூரா 2 வசனம் 1ல அலிஃப் லாம் மீம். அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஒன் இனிஷியல் இஸ் n in Surah 68. அதே மாதிரி கடைசியில இனிஷியல் கொடுக்கப்பட்ட சூரா வந்துட்டு 68. இனிஷியல் வந்து n, நூன்.
this part here of the book is what between the first initial and the last initial. So அப்போ நம்ம இந்த சூரா 2 வசனம் 1ல இருந்து சூரா 68:1 வரைக்கும் இந்த இந்த பகுதி இந்த பேஜஸ் நம்ம பார்க்கும்போது இதுதான் பிட்வீன் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் இனிஷியலுக்கும் லாஸ்ட் இனிஷியலுக்கும் இடைப்பட்ட வசனங்கள், பேஜோட எண்ணிக்கைகள் இவ்வளவு இருக்கு. And what Liza found is in the last issue of the Muslim perspective was that between these two, the number of verses is a multiple of 19. மாஷால்லா, இந்த இடைப்பட்ட அல்லாவால் சிக்னேச்சர் இடப்பட்ட இந்த 2 இனிஷியலுக்கு ஸ்டார்டிங் சூரா 2 வசனம் 1ல இருந்து சூரா 68:1 வரைக்கும் இடைப்பட்ட வசனங்கள் எண்ணிக்கை 5263. மாஷால்லா, அதுவுமே 19 கட்டமைன்னு சொல்றாங்க. 19 times 277. Excluding the 2 false verses at the end of சூரா 9. இது சூரா 9ல கடைசி 2 சூரா, தவறான 2 சூரா நீக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு கரெக்டான எண்ணிக்கை அல்லாவால் சொல்லப்பட்ட அந்த எல்லா சூறாவும் கரெக்டான இதுல எந்தவித கடப்படும் இல்லாம பண்ணும்போது கவுண்ட் 5263. ஆல்சோ பிட்வீன் திஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியல் அண்ட் லாஸ்ட் இனிஷியல் there are 19 groups of initial and uninitial surahs. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த இடைப்பட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலுக்கும் லாஸ்ட் இனிஷியலுக்கும் நம்ம குரூப்பா சேர்க்கும் போது இந்த இனிஷியல்ஸை நம்ம குரூப்பா சேர்க்கும் போது மொத்தம் 19 குரூப் ஆஃப் இனிஷியல்டு சூறாவும் இனிஷியல்டு சூறாஸும் இருக்கு. அதுக்கு நான் உதாரணம் சொல்றேன். சூரா 2 சூரா 3 அது ஒரு குரூப், ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் ஒரே இனிஷியல் இருக்கு. அதே மாதிரி சூரா 4, 5, 6 தொடர்ந்து அதற்கு இனிஷியல் கிடையாது. ஸோ அது ஒரு குரூப், அது குரூப் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ஆர்டர்ல குரூப்பிங் பண்ணும்போது கரெக்டா 19 சூரா இனிஷியல் வச்சும் 19 சூரா 19 குரூப்ஸ் அன்இனிஷியல்டாவும் இருக்கு. ஸோ வாட் டஸ் திஸ் சே? இது என்ன சொல்லுது? இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? This piece of information says that the number of verses is in divine order. நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா இது இது இடைப்பட்ட விஷயத்துல இருக்க நம்பர் ஆஃப் வேர்சஸ், அந்த வசன எண்கள் இஸ் அ டிவைன் ஆர்டர். அது தெய்வீக அல்லாவால் கணக்கிடப்பட்ட கரெக்டான ப்ரிசைஸ் ஆர்டர்ல இருக்கு. இதுல எந்தவித மாற்றுப்பாடு நடக்கல. இது அதுக்கு எந்த இடமும் கிடையாது. டிக்டேட்டட் பை காட் பிகாஸ் இட் கன்ஃபர்ம்ஸ் த மேத்தமெட்டிக்கல் கோட். ஏன்னா இதுல இருக்க ஒவ்வொரு விஷயமுமே அல்லாஹ் ஒரு சிக்னேச்சர் வச்சு அந்த சிக்னேச்சர் மாற்ற முடியாத, அதை குழப்படி பண்ண முடியாத ஒரு கரெக்டான ஆர்டர்ல அல்லாஹ் வச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆல்சோ த சீக்வன்ஸ் ஆஃப் சூரா பிகாஸ் த இனிஷியல் அண்ட் அன்இனிஷியல். ஸோ அதே மாதிரி இந்த சூராவோட சீக்வன்ஸ் சூரா 2 அல் பக்ரா அந்த இடத்துல வரணும். ஸோ இந்த சூராவோட ஆர்டர்ஸுமே யாரும் மாத்திர முடியாது. அது சொல்றாங்க. ஆல்சோ சீக்வன்ஸ் ஆஃப் தி சூராஸ் பிகாஸ் த இனிஷியல் அண்ட் அன்இனிஷியல். ஸோ ஏன்னா இப்படி நம்ம இது மாறப்படம் என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி அந்த 19 குரூப்ஸ் ஆஃப் இனிஷியலும் 19 குரூப்ஸ் ஆஃப் நான் இனிஷியல் சூராஸும் அந்த குரூப்பிங் மேட்ச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி அல்லாவால் பாதுகாக்கப்படுறேன்னு சொல்ற விஷயத்த நம்ம இப்படிதான் நான் அதை காண்றேன், சரி காண்றேன். அதை இப்படி அல்லா ப்ரொடெக்ட் பண்றாங்க ஒரு விஷயத்த அல்லாவோட சிக்னேச்சர் மூலயமா. They alternate making up 19 groups last night. What she found was really profound. It has to do with the part here. Now in the whole Quran, the word Allah is multiple of 19. இப்ப அடுத்து ஒண்ணு சொல்றாங்க, இட்ஸ் ப்ரொஃபவுண்ட், இட்ஸ் வெரி கிரேட்னு சொல்றாங்க. அது மாபெரும் ஒரு விஷயம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் அந்த வேர்டு குரான் முழுக்க 2698 தடவை இருக்கு. அது 19 கட்டமையுது. And God chose to put the first initial in Surah 2. இந்த இடத்துல யார் டிசைட் பண்றா? சூரா 2ல தான் அலிஃப் லாம் மீம் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கொடுக்கணும். யார் டிசைட் பண்றா? அல்லாஹ் டிசைட் பண்றாங்க. அந்த லாஸ்ட் இனிஷியல் இந்த சூரா 68. அதே மாதிரி அல்லாஹ் டிசைட் பண்றாங்க கடைசி இனிஷியல் சூரா சூரா 68 இருக்குன்னு சொல்லிட்டு. So what she did is this: add up this number, the word Allah that happened here, she added the word Allah in the small part. So அவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மொத்த குரான்ல இருக்க அல்லாஹ் நமக்கு தெரியும். அந்த வேர்ட் கவுண்ட்டுமே 19 கட்டமையுது. அதே மாதிரி இந்த இனிஷியல்ஸ்ல இருக்க பிட்வீன் ஃபர்ஸ்ட் இனிஷியலுக்கு லாஸ்ட் இனிஷியலுக்கு நம்ம கரெக்டா கவுண்ட் பண்ணும்போது அதோட எண்ணிக்கை மாஷாலா 19 கட்டமைன்னு சொல்றாங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியா செக் பண்ணிக்கலாம். இது எப்படி அவங்க ட்ரிக் சொல்றாங்க அவங்க. ஏன்னா சூரா 2 வசனம் 1க்கு முன்னாடி அல்ஃபாத்தியா மட்டும் தான் இருக்கு. அந்த 7 வசனங்கள்ல நம்ம எண்ணிடலாம் அல்லாஹ் எத்தனை வேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 68க்கு அப்புறம் 114க்கு எவ்வளவு இருக்கு நம்ம ஈஸியா ஷார்ட் வேர்சஸ் தான். ஸோ நம்ம ஈஸியா நம்ம கணக்கு எடுத்துடலாம்.
ஸோ மொத்தமா டோட்டல் 2698ல நம்ம இதை ஆட் பண்ண 2 கவுண்டே மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த எக்ஸாக்ட் வேல்யூ கிடைச்சிரும். நம்ம சரி கண்டுக்கலாம். I'm spelling for the reason Surah 6 has the letter N in the beginning. அதே மாதிரி சூரா 68 வந்து இந்த வசனம் நூன், இந்த லெட்டர் நூன்ங்கிறது ஆரம்பத்திலே இருக்கு. So counting the word Allah outside this came to 57. The word Allah outside this portion here and in Surah Al-Fatiha there are சொன்ன மாதிரி Surah Al-Fatihaல ரெண்டே வேர்டு மட்டும் தான் அல்லான்னு இருக்கு. Now when she counted these verses, you count from Alif Lam Mim from verse 1 of Surah 2 to the letter N of that verse 1 of Surah 68 and you stop. ஸோ இந்த இடத்துல நம்ம கரெக்டான பண்ண வேண்டிய ஒரு ப்ரிசைஸான பாயிண்ட் என்னன்னா, கரெக்டா சூரா 2 வசனம் 1ல ஆரம்பிச்சு சூரா 68 நம்ம 1ல முடிச்சிடணும். ஏன்னா அந்த 1 அந்த 68 1வது வசனத்தோட இனிஷியல்ஸ்ங்கிற பார்ட் வந்து முடிஞ்சிருது. ஸோ நம்ம 68 ஃபுல்லா கனெக்ட் பண்ணக்கூடாது. 68 1லே கரெக்டா நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் there are no initials after N. ஸோ த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் கவுண்டர். ஸோ நான் சொன்ன மாதிரி அதனால 68 2ல இருந்து 114 6 வரைக்கும் அந்த செகண்ட் வெளிப்பகுதி ஆயிடும். Now when you count the word Allah in between here, the difference is 2641. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம கவுண்ட் பண்ணி சரி பார்க்கும்போது கரெக்டான எண்ணிக்கை வந்து 2641. இதுவும் 19 கட்டமையுது. அதுதான் சிறப்பான விஷயம். You deduct this from the total number of Allah, which is also a multiple of 19, of course. But God knows that people who look at this, what does this tells us? இது நிச்சயமா நமக்கு தெரியும். ஆனா இதை நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதனால அல்ல நமக்கு என்ன சொல்ல வராங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். This tells us that the number of verse is dictated by the God. நான் சொன்ன மாதிரி முதல் மெயினான விஷயம் வந்து வசனங்களோட எண்ணிக்கை. அது வந்து கூடவோ குறையவோ இல்லை. அது நமக்கு தெளிவா இது அல்லாஹ்வால தான் சொல்லப்பட்டிருக்கு என்றது ஒரு ஆணித்தனமா நம்பிக்கை நம்ம கிரியேட் ஆகுது. The number of the verse, and you can look at Yusuf Ali, you see that he changed the numbers. ஆனா இந்த இதை வந்துட்டு அந்த வந்து ட்ரெடிஷனல் முஸ்லிம்ஸ் வந்து இதை அவங்க பெருசா இதை அவங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க அதுல குழப்படி பண்றாங்க. அதுதான் ஒரு பர்சன் அவர் பிக்கப் பண்ணி சொல்ற யூசுப் அலிங்கிறவரு அவர் வந்து என்ன பண்றாங்க, எண்களை வந்து மாத்திக்கிறாரு. ஏன்னா அவருக்கு அது கன்வீனியன்டா இருக்கு. பிகாஸ் இட் சவுண்ட் பெட்டர் டு ஹிம். அவருக்கு அது வசதியா இருக்கு, இல்ல அதுக்கு அவருக்கு சரியா இருக்கிறதுக்காக அவர் அந்த எண்ணிக்கையை மாத்துறாரு. அது தப்பு. யூனோ, பிகாஸ் த நம்பரிங் ஆஃப் த வேர்ஸ் இஸ் சேஞ்ச் இன் சம் பிளேசஸ் அண்ட் he could not take it. ஸோ இப்போ அதனால என்ன பண்றாரு, அந்த வசனங்களோட எண்ணிக்கை ஒரு சில இடத்துல ஸ்ட்ரேஞ்சா இருக்கனால, வினோதமா இருக்கனால அவர் இஷ்டத்துக்கு மாத்துறாரு, விச் இஸ் நாட் ரைட். அது சரியான விஷயம் கிடையாது. இப்படி பண்ணும்போது முழுமையான அல்லாவால் கட்டமைக்கப்பட்ட இது அல்லாவால தான் வந்திருக்குன்ற சான்று வந்து சித்திக்கப்படுது. நோ, வி டோன்ட் டேர் டு தட். ஆனா நம்பிக்கையாளர்கள் நிச்சயமா இதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதோட வேல்யூ என்ன, இது வந்து இது என்ன பிரதிபலிக்குங்க நிச்சயமா அவங்களுக்கு புரியும். And in spite of the things that happened last 1400 years, the Quran came to us unscathed. மாஷாஅல்லாஹ். அவங்க என்ன சொன்னா, கடைசி இந்த 1400 வருஷம் கழிச்சு இப்போ நமக்கு கிடைச்சிருக்க குரான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எந்த வித சேஞ்சும் இல்லாம பெர்ஃபெக்ட் ப்ரிசைஸ் பியூரிட்டியில இருக்குங்கிறதுக்கு சரி காண்றதுக்கு ஒரு ஆழமான விஷயம் அல்லாஹ்வால் அமைக்கப்பட்ட இந்த ஸ்ட்ராங் சிக்னேச்சர் 19 with the number of verses exactly right. I am talking about the number of the verses and the number of surahs. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நீங்க வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வசனங்களோட எண்ணிக்கையும் இல்லை, சூராவோட எண்ணிக்கையுமே எந்தவித மாற்றுதலும் இல்லாம கரெக்டா அல்லாஹ் நாடியபடி அல்லாஹ் கையொப்பம் இட்டபடி கரெக்டான முறையில 19 கட்டமைங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது எப்படி எல்லா டைமென்ஷன்லயும் பண்றாங்கிறது தான் நமக்கு ஒரு மாபெரும் ஒரு மிராக்கிள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுல எல்லா டைமென்ஷன்லயுமே நம்பர் ஆஃப் வேர்ஸா இருக்கட்டும், சரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸா இருக்கட்டும், அல்லாவோட எண்ணிக்கையா இருக்கட்டும், எப்படி எல்லா டைமென்ஷனும் எந்த கோணத்துல பார்த்தாலுமே அதை சிதைக்க முடியாத பர்ஃபெக்டா அமையக்கூடிய எந்தவித பிழையும் இல்லாத மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் கண்டிப்பா அல்லாஹ்வால செஞ்சிருக்க முடியும்ன்றத நம்பிக்கையால சரி காண்றாங்க. இதுதான் அவங்க திருப்பி ரிப்பீட் பண்றாங்க. அதை நம்ம பார்த்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன உள்வாங்கிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். As you will see before this end of this khutbah, I was saying that when you count the verses you include, you start with Alif Lam Mim and you end up with the end. So you have all of Surah 68 not counted in this.
பிகாஸ் இட் இஸ் அவுட் சைட். நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை நோக்கி அவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. சொன்ன மாதிரி சூரா 2:1 கரெக்டா 68:1 வரைக்கும் தான் பண்ணணும். நம்மளோட இந்த கணக்குப்படி, அதாவது இனிஷியல்ஸ் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல 68:1 முடிஞ்சிருது. ஏன்னா இனிஷியல்ஸ் அங்கேயே முடிஞ்சிருது. ஸோ நம்ம 68:1 நம்ம அல்லாஹ்ங்கிற வேர்டை கவுண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ காட் நியூ தட் அன்பிலீவர்ஸ் வில் சே why don't you count the word Allah in Surah 68? ஆனா நிச்சயமா நமக்கு அல்லாஹ்க்கு தெரியும். ஸோ காட் நியூ தட் என்ன நம்ம மறுப்பவங்க என்ன கேட்பாங்க, இல்ல நீங்க ஏன் 68:1 நிப்பாட்டிடுறீங்க, 68 சூரா இனிஷியல் இருக்கு, நீங்க 68 எண்டு வரைக்கும் தானே போகணும் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்பாங்க. மிக நிச்சயமா அல்லாஹ்க்கு தெரியும். அண்ட் வி டிட் இட் அண்ட் இட்ஸ் 0. மாஷா அல்லா. ஆனா அவங்க என்னதான் எக்ஸ்கியூஸ் பண்ணி நம்ம மறுப்பவங்க என்ன சொன்னாலுமே அல்லாஹ் அதை உடைக்கிறாங்கிறதுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இதுதான் இது. அந்த இடத்துல அந்த லிசாங்கிற பெண்மணி அவங்க எண்ணி பார்த்திருக்காங்க. சூரா 68 எண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல அல்லான்ற வேர்டு இல்ல. அதுக்கப்புறமேட்டு நம்ம எண்ணி பார்க்கும்போது அல்லான்ற வேர்டு இல்ல. ஸோ இட்ஸ் 0ன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல அங்க தெர் இஸ் நாட் எ சிங்கிள் வேர்டு அல்லா. அந்த இடத்துல அந்த 68:1 நமக்கு தெரியும் அந்த எண்டு வரைக்கும் ஒரு வேர்டு கூட அல்லான்னு இல்ல. ஸோ இந்த இடத்துல நம்ம மறுப்பு என்ன எக்ஸ்கியூஸ் சொன்னாலுமே அல்லா மட்டும் என்ற விஷயம் வந்து அதை உடச்சி எரியுது அது. ஸோ எனிவே தே வாண்ட் டு ப்ரொடெஸ்ட். ஆனா எப்படியுமே அவங்க இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லலாம் செய்வாங்க. அதற்கு அல்லாஹ் செக்மேட் தான் இது. காட் தேர் நம்பர் 0, தேர் நம்பர் இஸ் 0. அதனால அவங்க சொல்ற விஷயமும் 0 தான், அவங்களும் 0 தான்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பட் இதுல இருந்து நம்ம பாடம் படிக்கிறதுங்கிறத மெயினா நான் பாக்குறேன். ஸோ அதை நம்ம ரொம்ப உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு அந்த மேல அந்த ஃபர்ஸ்ட் குத்பால சொன்ன மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம மூசா வந்து அவரோட கைத்தடியை போடும்போது நம்ம பார்க்கல. ஆனா இந்த விஷயங்களை அல்லாஹ் குரான்ல வச்சிருக்காங்க. அத குரான்ல வச்சது இல்லாம நமக்கு தெரியும் குரான் அல்லாஹ் சொல்றாங்க. அதை தாண்டி இந்த குரான்ல ஏற்பட்ட ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு சென்டென்ஸும் அல்லாவால தான் வந்திருக்குங்கும் போது நம்ம கிட்டத்தட்ட அந்த இடத்துல நம்ம பார்க்கலனா கூட இந்த 19ஆல் கட்டமைக்கப்பட்ட அந்த வசன எண்கள், அந்த சொற்கள், எழுத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது மிக நிச்சயமா நம்ம கண்ணால பார்த்த அளவுக்கு நம்மளால நம்பிக்கை கொள்ள முடியும். அதுதான் மாஷால சிறப்பான விஷயம். ஐ மீன் இட்ஸ் ரியலி ஸ்டேஞ்ச் தட் சூரா as big as சூரா 68. நான் சொன்ன மாதிரி இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் சூரா 68 52 வசனங்கள் இருக்கு. அதுல எப்படி அதுக்கப்புறமேட்டு ஒரு வேர்டு அல்லாஹ் கூட இல்ல. இதுதான் அல்லாஹ்வோட மாபெரும் ஒரு சிஸ்டமா நான் பாக்குறேன். doesn't have any words. அதுல அல்லாஹ் இல்ல அதுக்கப்புறமேட்டு. and I will complete this khutbah in the next section. அல்ஹம்துலில்லாஹ் இதோட ஃபர்ஸ்ட் குத்பா முடியுது. நான் இன்ஷாஅல்லாஹ் நம்ம செகண்ட் குத்பாக்கு போயிடலாம். Praise be to God and I bear witness that there is no other God except the one God. புகழ்ச்சி அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது, உண்மையான ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சாட்சி கூறுகிறேன். This is only a small part of the great miracle that was discovered yesterday. நான் இப்ப உங்கள்ட்ட ஷேர் பண்ணது வந்து ஒரு மிக சிறிய பகுதி மாபெரும் அற்புதத்துல நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட இல்ல வெளிவரப்பட்ட 19 இதுல வந்து இது சும்மா சின்ன படத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ பின் காலிங் அரௌண்ட் த வேர்ல்ட் திஸ் மார்னிங். ஆனா இதை நோக்கி வந்து நான் இந்த காலையில இருந்து நிறைய இடத்துக்கு நான் ஃபோன் பண்ணி பேசினேன் இந்த செய்தியை பரப்புறதுக்காக. out of here because some people started the rumor that only the initial chapters are guarded. ஆனா இதனால என்ன ஆகுதுன்னா திருப்பியும் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு ரூமர்ஸ் பரப்புறாங்க. ஸோ இப்படி ஒரு கணித கட்டமைப்பு கொடுக்கும்போது ஓகே அப்படியே பார்த்தா அப்ப இனிஷியல் சூறா மட்டும் தான் அல்லாஹ்வால காப்பாற்றப்பட்டிருக்கா, இனிஷியல் சூறா வந்து சிதைக்கப்பட்டிருக்கலாமா, இந்த மாதிரி ரூமர்ஸ் பரப்புறாங்க. பட் திஸ் ஷோஸ் தட் ஆல் த குரான் இஸ் காடட். ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இல்ல, நம்ம நிறைய விஷயம் பார்த்திருப்போம் 19 கீழே. அதை நம்ம உண்மையாலே புரிஞ்சுக்கிட்டோம்னா மொத்த குரானுமே நல்லா காட் பண்ணிருக்காங்க. மொத்த குரானையும் நல்லா பாதுகாத்துறங்க விஷயம் நம்ம புரிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளா சொன்னா ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி நான் போட்டு காட்டிருந்தேன் கணித அமைப்புல சூரா 1ல இருந்து அந்த நம்பர் 1 2 3 4 5 6 7 அப்புறம் சூரா 2. ஸோ இந்த மாதிரி அது ஒரு பெரிய எண் 20,000க்கு மேல எண்ணிக்கையோட எண்ணை வந்து போட்டு பார்க்கும்போது கிளியர் கட்டா 19 கட்டமையும். ஸோ நம்ம பார்த்திருப்போம். நான் 3 டைமென்ஷன்ல போட்டு காமிச்சேன். இன்ஷால்லா அந்த வீடியோ பாருங்க. அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்கும் போது மொத்த குரானே அல்லாஹ் பாதுகாத்துருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் நமக்கு இருக்காது. பிகாஸ் த வேர்ட் அல்லாஹ் இஸ் ஆல் ஓவர் த பிளேஸ். அது இது இன்னொரு இது நான் சொன்னது இல்லாம பிளஸ் வந்து அல்லாஹ்ங்கிற வேர்டு வந்து 2698 டைம்ஸ். அது மொத்த குரானை எண்ணி பாக்குறோம். மொத்த குரானை பெர்ஃபெக்டா கட்டமையுது. ஸோ எந்த டவுட்டுமே இருக்கக்கூடாது. thousands of them. And this portion is outside the initial area, if you want to call it that. And within the initial area, we have 19 groups.
எவ்ரிதிங் இஸ் சோ பெர்ஃபெக்ட். அதான் சொன்ன மாதிரி இந்த இனிஷியல் சூரா 2 to 1 வரைக்கும் 68 வரைக்கும் ஒரு குரூப், அதுக்கு வெளியே இருக்கிறது குரூப், இந்த உள்ள இருக்க இனிஷியல் குரூப்பாவே நம்ம வந்து தனித்தனி அதுக்குள்ளேயே நம்ம சப் குரூப்ஸா பிரிக்க ஆரம்பிச்சோம்னா கரெக்டா 19 குரூப் இனிஷியல் உடையதாகவும் 19 குரூப் இனிஷியல் இல்லாததாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அல்ல பெர்ஃபெக்டா ப்ரிசைஸா நுணுக்கமா அல்ல கரெக்டா டைட் பண்ணி பண்டில் பண்ணி வச்சிருக்காங்கிறது புரியுது. இதுல தெர் இஸ் நோ ஹோல் ஃபார் டிஸ்பிலீவர் டு எஸ்கேப். இதுல ஒரு சிறிய ஓட்ட கூட இல்ல நம்ம மருத்துவம் எஸ்கேப் ஆக, இல்ல அவங்க வந்து எக்ஸ்கியூஸ் சொல்றதுக்கு. அவங்க எண்ணற்ற முறைகள்ல முரண்பாடு காமிச்சாலுமே இந்த சத்தியத்தை எதிர்க்க அவங்க கிட்ட லாஜிக்கான ஆதாரம் இல்லைங்கிறது தான் உண்மையான பாயிண்ட். அண்ட் இட் இஸ் அமேசிங் தட் தே கண்டினியூ டு சே நோ. ஆனா எனக்கு இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இப்படி லாஜிக்கலா இல்லாம ஒரு சரியான ஒரு லாஜிக்கல் ஒரு ஆப்போசிட் பாயிண்ட் எடுத்து வைக்காம நோன்னு சொல்றது வந்து எனக்கு புரியல. they continue to fail to see the miracle. அவங்க தொடர்ந்து என்ன பண்றாங்க, அல்லாஹ்வால் அருள்பாலிக்கப்பட்ட இந்த மிராக்கிள பார்க்க அவங்க ஏற்க மறுக்கிறாங்க. பிகாஸ் himself said in the chapter 7, இது அல்லாஹ்வே சொல்றாங்க சூரா 7ல, I will divert away from my miracles those who are arrogant. ஆணவம் கொண்டவர்கள் ஈகோ கொண்டவங்க வந்து அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள வந்து என்னுடைய சான்று என்னோட மிராக்கிள்ஸ் இருந்து நான் டைவர்ட் பண்ணிடுவேன் அல்லாஹ்வே சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க அரகண்டா இருக்காங்க. அண்ட் நோ மேட்டர் வாட் கைண்ட் ஆஃப் மிராக்கிள் யூ ஷோ தேம், தே வில் நாட் see it. நீங்க அவங்கள்ட்ட எவ்வளவு மாபெரும் அற்புதத்தை காமிச்சாலும் சரி அவங்க அதை பார்க்க போறது இல்ல. காட் said that, so this is the explanation. ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ கரண்ட் இதுல வந்து என்ன நடக்குதோ இதை நோக்கி அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லித்தராங்க இந்த வசனத்துங்க நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பாடம் படிக்கிறோங்கிறத நம்ம பாக்குறோம். So this is the explanation. Now listen to this. These 57 words that are outside the initial that are here. So நான் சொன்ன மாதிரி மொத்தம் 57 வேர்ட்ஸ் இருக்கு. இப்ப இந்த 57 அல்லான்னு சொன்னதை நான் சொல்றேன். இனிஷியல் சூறாக்கு வெளியே அன்இனிஷியல் சூறால நம்ம பண்டிலா பார்க்கும்போது 57 வேர்ட்ஸ் இருக்கு. They happen in surahs and verses. Certain surahs, அப்ப நான் சொன்ன மாதிரி இந்த 57 வேர்ட்ஸ் இருக்கு அவுட் ஆஃப் த இனிஷியல் சூராஸ்ல. அப்போ இந்த 57 அல்லாங்கிற வேர்டு வந்துட்டு ஒரு சில சூறாக்கள்ல ஒரு சில வசனங்கள்ல தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூ ஆட் அப் த நம்பர்ஸ் ஆஃப் த சூரா அந்த வேர்சஸ் வேர் தி ஹேப்பன். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த 57 வேர்டு அல்லான்னு இருக்குல்ல அந்த இனிஷியல் சூறாக்கு வெளியே அதை நீங்க எண்ணுங்க. அதோட சூறாவையும் அதுல அல்லான்ற வேர்டு இடப்பெற்ற சூறாவையும் அந்த வசனத்தையும் ஆட் பண்ணுங்க. கரெக்டான எண்ணிக்கை வந்துட்டு 2432. இதுவுமே மாஷா அல்லா 19 × 128 டைம்ஸ். இதுவுமே பெர்ஃபெக்டா கரெக்டா கட்டமே இது. ஆனா இது வந்து ஒரு பெரிய நம்ம நான் சொன்ன மாதிரி, ஏன்னா நம்ம சூறாவையும் பிளஸ் வசனத்தையும் அந்த வசன நம்பரையும் ஆட் பண்றோம். 57 வேர்டு அல்லா இருக்கு, அதற்குரிய அப்ராப்ரியேட் சூறா வேர்ஸ் ஆட் பண்ணும்போது இது ஒரு பெரிய டோட்டல். ஆனா ஈஸியா அல்லா வந்து இதையுமே அல்லாவோட சிஸ்டம்ல கொண்டு வராங்க. You add the numbers of the surahs and the verses by the Allah occurs. And you're gonna read this in the next issue of the perspective. This tells us the sequence of the surahs is dictated by. நான் சொன்ன மாதிரி இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இதை நோக்கி நீங்க நெக்ஸ்ட் இன்ஷால்லா வரக்கூடிய சப்மிட் பெர்ஸ்பெக்டிவ்லயும் பார்ப்பீங்க. அதாவது இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது இந்த வெளியே இருக்க சூறா நான் சொன்ன சூறாவையும் ஆட் பண்றோம், வசனத நம்பரையும் ஆட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டா அல்லா சூறாவை அந்த ப்ரெசைஸா நம்பர்ல வச்சனால மட்டுமே தான் நம்பர்ஸ் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அதுல எந்த சிதைப்புலோ எந்த எரர்ஸுமே இல்லை. சூறாவோட ஆர்டரும் சரி வசனம் ஆர்டரும் சரி அல்லாஹ் சொன்ன ஆர்டர்ல பெர்ஃபெக்டா இப்ப நம்ம கையில குரான்ல இருக்கனாலதான் இந்த எண்ணிக்கைக்கெல்லாம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. அதுல எந்த டவுட்டுமே இல்லை, ஏன்னா நம்பர்ஸ் கிளியரா மேட்ச் ஆகுது. The number of the verses, the number of the surahs by the word Allah takes place, by the word Allah occurs, and it is so magnificent. இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம், பார்ப்பதற்கு ரொம்ப பேரழகாவும் மாபெரும் ஒரு அற்புதமாவும் நான் ஃபீல் பண்றேன். அது எப்படி கரெக்டா சீக்வன்ஸ் ஆஃப் த சூரா, சீக்வன்ஸ் ஆஃப் த வேர்ஸ், நம்பர் ஆஃப் த வேர்சஸ், நம்பர் ஆஃப் த சூராஸ், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் ரொம்ப நுணுக்கமா ப்ரிசைஸா கரெக்டான அளவுல கரெக்டான டைம் கரெக்டான இடத்துல வச்சிருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் தேர் ஆர் த வேர்சஸ் வேர் மோர் தென் ஒன் அல்லா. ஏன்னா ஒரு சில இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருப்போம், ஒரு சில வசனங்கள்ல ரெண்டு வேர்டு வரலாம், அதாவது ஒன்னுக்கும் மேற்பட்ட வேர்டு அல்லாங்கிறது அங்க இருக்கலாம். ஒரு சில வசனங்கள்ல யூ கேன் ஃபைண்ட் 1 அல்லா, 2 அல்லா, 3 அல்லா. ஒரு சில வசனங்கள்ல 3 அல்லாங்கிற வார்த்தை வரும்.
பட் யூ cannot கவுண்ட் த வேர்ஸ்ட். ஆனா அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது, அந்த அந்த இடத்துல வந்து அல்லாங்கிற விட 3 டைம் வரனால அந்த வசனத்தை 3 தடவை எண்ண முடியாது. நம்மளோட கான்செப்ட் படி அல்லான்ற வேர்டு இடைப்பற்று அந்த வேர்ஸ் நம்பர் என்றோம். ஸோ இந்த மாதிரி அல்லா அந்த இடத்துல 3 அல்லான்னு வச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் கவுண்ட்ல வந்து அது கரெக்டா வருது 2698. அதே சமயம் நம்ம இந்த கோணத்துல இருந்து, அதாவது சூரா நம்பரையும் வசன எண்ணத்தையும் ஆட் பண்ணிட்டு அந்த ஆர்டர்ல போகும்போது நம்ம 1 டைம் தான் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்டர்லயுமே கரெக்டா 2432 19 × 128. ஸோ இந்த ப்ரிசைஸ் இந்த கோணத்திலயுமே கரெக்டா மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் சிஸ்டம் இஸ் ஸோ பர்ஃபெக்ட். நான் சொன்ன மாதிரி மனுஷங்களோட சிஸ்டம்ல தான் நிறைய எரர்ஸ் இருக்கும். அல்லாவோட சிஸ்டம் எப்பவுமே சோ பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்டானது, எந்தவித எரர் ஃப்ரீயும் இல்லாதது. யூ ஹாவ் நோ டவுட் தட் யூஆர் ரீடிங் த வேர்ட்ஸ். இதுல இருந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு 19 கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா, இது அல்லாவோட வேர்ட்ஸ் தான் நம்ம படிக்கிறோம், அல்லாவோட சொற்களை தான் நம்ம கேட்கிறோங்கிறது நமக்கு எந்த சந்தேகமே இருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப கிளியரான பாயிண்ட். யூ ஹாவ் நோ டவுட் தட் யூ ஆர் ரீடிங் த வேர்ட்ஸ் ஆஃப் த காட். நீங்க அல்லாவோட சொற்களை தான் படிக்கிறீங்கிறதுல உங்களுக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. அண்ட் when God says I put gods on you, you know that gods are. ஆனா இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, அல்லாஹ் குரான்ல உங்களை பாதுகாக்க உங்களை சுத்தி நான் மலக்குமார்கள் காட்ஸை வந்து நான் அனுப்புறேன். அப்போ ஸோ யூ வில் நாட் ரிசீவ் எ ஸ்கிராச். அதனால நீங்க பாதுகாக்கப்படுறீங்க, உங்க மேல ஒரு ஸ்கிராச் கூட விழாது. வித்தவுட் காட்ஸ் கண்ட்ரோல், வித்தவுட் டிசர்விங் இட். அல்லாஹ் நாடாம இல்ல அல்லாஹ்க்கு தெரியாம இது நடக்க வாய்ப்பே இல்லை. ஆர் வித்தவுட் எ குட் ரீசன் ஃபார் இட். பிகாஸ் சம்டைம்ஸ் காட் வில். இதை வந்து நம்ம இந்த வசனத்தை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். இன்னொரு டைம் படிக்கிறேன். அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, when God says I put gods on you, அல்லாஹ் சொல்றாங்க உங்களை பாதுகாக்க நான் வந்து காட்ஸ் அனுப்புறேன், மலக்குமார்களை அனுப்புறேன், உங்க மேல ஒரு ஸ்கிராச் கூட விழாது, அல்லாஹ்க்கு தெரியாமையோ இல்ல நீங்க அதை டிசர்வ் பண்ணாமையோ. ஆனா இது எல்லாமே ஆர் வித்தவுட் எ குட் ரீசன். ஆனா இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணமும் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வித்தவுட் எ குட் ரீசன், ஒரு நல்ல காரணம் இல்லாமையோ இல்ல அல்லாஹ்வோட நாலேஜ் இல்லாமையோ இல்ல அல்லாஹ்க்கு தெரியாமையோ நடக்க முடியாது. நடந்திருக்குன்னா God will mess up your life in order to have something good happen to you. இது நம்பிக்கையாளர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். இப்படி நடந்திருக்குன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து மெஸ் அப் ஆகுது, சொதப்புது, நமக்கு வந்து அந்த டைம் தோணுதுன்னா மிக நிச்சயமா in order to have something good happen to you. ஏன்னா அல்லாஹ் அந்த இடத்துல இது நடக்கிறதுனால மனுஷனுக்கு அப்படி தெரியுது, நம்பிக்கையாளர் அப்படி புரிஞ்சுக்கிறாங்க தவறான எண்ணத்துல. ஆனா in order to have something good happen to you, ஆனா அல்லாஹ்வோட பார்வையில வந்து மிக நிச்சயமா அது உங்களுக்கு நல்லதா, குட் சம்திங் குட் ஹேப்பன் டு யூ, அது உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்காக தான் அல்லாஹ் விஷயத்த பண்றாங்க. ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்றாங்க, ஜோசப் had to go to prison in order to rule Egypt afterwards. அல்லாஹ்வோட சுபானத்தால அல்லாஹ் நாடியபடி ஜோசப் வந்து எகிப்த ஆள்றாரு. அதற்கு முன்னாடி என்ன ஆகுது, அல்லாஹ்வின் திட்டத்துப்படி அவர் அந்த பிரிசன்ல சிறை தண்டனையில இருக்காரு. he had to, அவர் அல்லாஹ்வின் திட்டத்துப்படி கண்டிப்பா அவர் இருக்கணும். he had to. So going to prison was equivalent to going to school. இந்த இடத்துல அவர் ஜோசப் வந்து சிறைக்கு போனது எதற்கு சமம்னா நம்ம பள்ளிக்கு போற மாதிரி. அண்ட் கிராஜுவேட்டிங் வித் டிகிரி, நம்ம எப்படி வந்து ஒரு பட்டதாரியா கிளாஸ்ல கவனிச்சு நாலேஜ் கேதர் பண்றோமோ, he graduated from the prison to rule the Egypt. ஆனா அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்றாங்க, அவருக்கு அந்த பிரிசன்ல தான் அல்லாஹ் அவருக்கு பாடத்தை கத்து கொடுக்குறாங்க, எப்படி வந்து எகிப்து ஆளணும். அது ரொம்ப சிம்பிள். அல்லாஹ் கிட்ட மட்டுமே தான் நம்ம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும், அல்லாஹ் கிட்டமே உதவி தேடணும். அது இல்லாம நம்ம மனிதன் உதவி தேடணும்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன ஆகும்ங்கிறது தான் ரொம்ப கிளியரா வந்து அல்லாஹ் ஜோசப்க்கு புரிய வச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஆனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன டிஃபரன்ஸ்னா, நம்ம வந்து கிளாஸ்ல புக்ல படிக்கிறோம், ஆனா அல்லாஹ் வந்து அவருக்கு அனுபவபூர்வமா கத்து கொடுத்துருக்காங்க. அதை ரொம்ப சிறந்தவா சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா, அல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ்வின் நாட்டத்து இல்லாமையோ அல்லாஹ் தெரியாமையோ நடக்குது, இல்ல அதற்கு பின்னாடி குட் ரீசன் இல்லாம நடக்குன்னு நினைச்சுக்க வேண்டாம். நிச்சயமா நமக்கு அப்படி தெரியும். God will mess up your life in order to have something good happen to you. உங்களுக்கு மிக நிச்சயமா ஒரு விஷயம் சொதப்புதோ கஷ்டமா இருக்குதோ அது வந்து நம்பிக்கையாளர்களுக்கு நல்லதாகவே இருக்குன்னு அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் கேரண்டி கொடுக்குறாங்க. Though the prison looked terrible and a disaster, it was to promote Joseph. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த சிறை தண்டனை ரொம்ப கஷ்டமாவும் ரொம்ப கடுமையாவும் இருந்தாலுமே it was to promote Joseph for a good position. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் திட்டத்தின்படி ஜோசப் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு ப்ரொமோட் பண்றதுக்காகவே தான் நடக்கப்பட்ட அல்லாஹ்வின் திட்டம். இது ஒரு பாடம் கத்துக்கிறாரு. So when God says I put gods on you,
when God speaks throughout the Quran about invisible soldier, இந்த இடத்துல அல்லாஹ் வந்து கண்ணுக்கு தெரியாத மலக்குமார்கள் நமக்கு காட்ஸை வந்து நிறைய இடத்துல குரான் முழுக்க அல்லாஹ் நமக்கு சொல்றாங்க. அதை பத்தி யூ நோ தட் ஹி ரன்ஸ் திஸ் வேர்ல்ட் வித் இன்விசிபிள் சோல்ஜர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அல்லாஹ் வந்து இந்த மொத்த உலகத்தை அல்லாஹ் நாடியபடி அவரோட கமாண்ட்ஸ் மூலியமா அந்த மலக்குமார்கள் இன்விசிபிள் சோல்ஜர்ஸ் மூலியமா அல்லாஹ் நடத்துறாங்க. when God says that everything is written down before the earth was created, everything is already recorded. அல்லாஹ் குரான்ல சொல்றாங்க when God says that everything is written down before the earth was created, இந்த உலகம் இந்த 7 பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. everything is already recorded, எல்லாமே பதியப்பட்டிருக்கு. what you are going to do next year is already recorded. நீங்க அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்கங்கிறதுமே இப்ப ரெக்கார்ட் ஆயிருக்கு. how many kids you are going to have is already recorded. நீங்க எத்தனை பிள்ளைகள் வச்சிருப்பீங்கிறதும் ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஆல்ரெடி பதியப்பட்டிருக்கு. who they are going to marry, உங்களோட குழந்தைகள் யார கல்யாணம் பண்ண போறாங்க அதுவுமே எழுதப்பட்டிருக்கு. வாட் டே, வாட் டைம், வாட் அவர், வாட் பிளேஸ், எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த டைம்லங்கிறது ப்ரிசைஸா அல்லாஹ்வால ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு, ஆல்ரெடி பதியப்பட்டிருக்கு. யூ ஆர் கோயிங் டு டை இஸ் ரிட்டன் டவுன். நீங்க எந்த மொமெண்ட்ல எந்த டைம்ல இறப்பீங்கிறது மொத்தம் ரொம்ப ப்ரிசைஸா அல்லாஹ்வால ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. எவ்ரிதிங் இஸ் ரிட்டன் டவுன், எல்லாமே முன்னாடியே பதியப்பட்டிருக்கு, ரெக்கார்டட். God says that I'm telling you this so you don't feel sorry for things. ஆனா இது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், ஏன் இது அல்லாஹ் நம்ம சொல்றாங்க? God says that I'm telling you that you do not feel sorry for things that you miss. அப்போ இது ஏன் நம்ம சொல்றாங்கன்னா, ஒரு சில டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த நம்ம கில்ட்டா ஃபீல் பண்ணுவோம். அதற்கு அந்த அவசியம் இல்லைங்கிறத இங்க சொல்றாங்க அவங்க. அண்ட் யூ டோன்ட் எக்ஸைட்டட் ஓவர் தி திங்ஸ். அதனால என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சில விஷயத்த மிஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம கில்ட்டா ஃபீல் பண்றோம், நம்ம விட்டுட்டோமே, நம்ம அதை பத்தி யோசிக்கலன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உண்மையாவே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம், இது எல்லாமே அல்லாஹ்வால முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு, முன்னாடி எழுதப்பட்டிருக்குன்னா நம்ம ஃபீல் பண்ணவும் மாட்டோம். அட் த சேம் டைம் அண்ட் யூ டோன்ட் எக்ஸைட்டட் ஓவர் தி திங்ஸ் யூ ஆர். அதே மாதிரி நம்ம கிடைச்ச விஷயத்த நோக்கி நம்ம ரொம்ப ஆடவும் மாட்டோம். இதுவும் சொல்லிருக்காங்க. 2 விஷயம் நம்ம உண்மையிலுமே கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்வால் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டிருக்கு, முன்னாடி எழுதப்பட்டிருக்குன்னா ஸோ யூ டோன்ட் ஃபீல் சாரி ஃபார் தி திங்ஸ் யூ மிஸ். நம்ம விட்ட விஷயங்கள் நோக்கி நம்ம கவலைப்படவும் மாட்டோம். அண்ட் யூ டோன்ட் எக்ஸைட்டட் ஓவர் தி திங்ஸ் யூ. அதே மாதிரி நமக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் நோக்கி நம்ம ஆடவும் மாட்டோம். ஸோ யூ ஹாவ் த பிலீவர் அஸ் அன் ஈவனில். எப்பவுமே பிலீவர்ஸ் நம்பிக்கையாளர்கள் ஒரே மாதிரி ஸ்டெடி ஃபேஸ்ல போயிட்டே இருப்பாங்க. அவங்க ரொம்ப உற்சாகத்துல ஆடவும் மாட்டாங்க, ரொம்ப கஷ்டத்துல நிராசனையும் அடைய மாட்டாங்க. மாஷா அல்லாஹ், இந்த இடத்துல நான் முடிச்சுக்கிறேன். நம்ம தொடருவோம் இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் டியூஸ்டே. மாஷா அல்லாஹ், குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ், ஸலாமுன் அலைக்கும்.